வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 1 கதா சம்க்ஷேபः கதையின் சுருக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமினே நமः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம். புரா குஷலவாभ्यां श्रीरामसन्निधावश्वमेधयज्ञवाट्टे 32 दिनेषु गीते श्रीमद् रामायणे प्रथमेऽह्नि बालकाण्डे प्रथमसर्गमारभ्य 21 सर्गपर्यन्तं गीतं. तस्मिन् दिने गीताश्लोकाः 755 ஆதியில் குஷன் 11 இவர்களால் ஸ்ரீராம சந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் 32 தினங்களில் கானம் செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் முதல் தினத்தில் பாலகாண்டம் முதலாவது சர்க்கம் முதல் 21வது சர்க்கம் வரை 1 to 755 கானம் செய்யப்பட்டது. அன்று கானம் செய்யப்பட்ட ஸ்லோக சங்கியை 755. प्रथमः सर्गः முதல் சர்க்கம். கதா சம்க்ஷேபः கதையின் சுருக்கம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வே வாக்வேதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகேர்முனி புங்கவம். தபஸ்வாத்யாய நிரம் தவம் வேதாத்தியனம் இவைகளை எப்பொழுதும் செய்கின்றவரான வாக்விதாம் வேதம் அறிந்தவர்களுள் வரம் உத்தமரான முனி புங்கவம் முனிவர்களில் சிறந்தவரான நாரதம் நாரதரை தபஸ்வி தபஸ்வியான வால்மீகி வால்மீகி பரிபப்ரச்ச பிரச்சனம் பண்ணினார். தவம் வேதாத்தியனம் இவைகளை எப்பொழுதும் செய்கின்றவரான வேதம் அறிந்தவர்களுள் உத்தமரான முனிவர்களில் சிறந்தவரான நாரதரை தபஸ்வியான வால்மீகி பிரஷ்னம் பண்ணினார். கான்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ச வீரியவான் தர்மஜ்ஞश्च கிருதஜ்ஞश्च சத்யவாக்யோ திருடவ்ரதः. அஸ்மின் இந்த லோக்கே உலகத்தில் சாம்பிரத்தம் இப்பொழுது குணவான் நீர்மையுடையவன் கஹ்னு என் வீரியவான்ச வீரியம் உடையவனும் தர்மஜ்ஞச்ச தர்மம் அறிந்தவனும் கிருதஜ்ஞச்ச நன்றி அறிவுள்ளவனும் சத்தியவாக்கியா உண்மையே பேசுபவனும் திருடவ்ரதா விரதத்தில் உறுதியுடையவனும் கஹா எவன். இந்த உலகத்தில் இப்பொழுது நீர்மையுடையவன் எவன், வீரியமுடையவனும் தர்மம் அறிந்தவனும் நன்றி அறிவு உள்ளவனும் உண்மையே பேசுபவனும் விரதத்தில் உறுதியுடையவனும் எவன். சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோ ஹிதः வித்வான் க சமர்த்தश्च கஷ்சைக பிரியதர்ஷனः. சாரித்ரேண குலாச்சாரத்துடன் யுக்த ச கூடினவனும் கஹ எவன் சர்வபூத்தேஷு எல்லா பிராணிகள் இடத்திலும் ஹிதஹ ஹிதன் கஹ எவன் வித்வான் வித்யா நிபுணன் கஹ எவன் சமர்த்தச்ச வல்லவனும் கஹ எவன் ஏக்க பிரிய தர்ஷனச்ச பிரியமானதாகவே உள்ள பார்வையுடையவனும் கஹ எவன் குலாச்சாரத்துடன் கூடினவனும் எவன் எல்லா பிராணிகளிடத்திலும் ஹிதன் எவன் வித்யா நிபுணன் எவன் வல்லவனும் எவன் பிரியமானதாகவே உள்ள பார்வையுடையவனும் எவன். ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ த்யுதிமான் கோ ந சூயகः கஸ்ய பிப்யதி தேவாश्च ஜாத்தரோஷஸ்ய சம்யுகே. ஆத்மவான்
தைரியமுடையவன் கஹா எவன் ஜிதக்ரோதா கோபத்தை தன் வசப்படுத்தினவன் தியுதிமான் காந்தியுள்ளவன் அனசூயகா அசூயை இல்லாதவன் கஹா எவன் சம்யுகே போரில் ஜாதரோஷஸ்ய கோபம் கொண்ட கஸ்ய எவனுக்கு தேவாச்ச தேவர்கள் கூட பிப்யத்தே நடுங்குகிறார்கள். தைரியமுடையவன் எவன் கோபத்தை தன் வசப்படுத்தினவன் காந்தி உள்ளவன் அசூயை இல்லாதவன் எவன் போரில் கோபம் கொண்ட எவனுக்கு தேவர்கள் கூட நடுங்குகிறார்கள். ஏததிச்சாம்யகம் ஸ்ரோத்தும் பரம் கௌதூஹலம் ஹி மே மஹர்ஷே த்வம் சமர்த்தோஸ்தி ஞாத்துமேவம் விதம் நரம். ஏதத் இதை ஸ்ரோத்தும் அறிந்து கொள்ள அகம் நான் இச்சாமி அபேட்சைப்படுகிறேன் ஹி ஏனெனில் மே என்னுடைய கௌதூகலம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசை பரம் மிகவும் அதிகம். ஏவம் விதம் இப்பேர்க்கொத்த நரம் மானிடனை ஞாத்தும் உள்ளபடி அறிய மகரிஷியே துவம் தேவரீர் சமர்த்தக வேண்டிய யோக்கியதை உள்ளவராய் அசி இருக்கிறீர். இதை அறிந்து கொள்ள நான் அபேட்சைப்படுகிறேன். ஏனெனில் என்னுடைய தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசை மிகவும் அதிகம். இப்பேர்க்கொத்த மானிடனை உள்ளபடி அறிய மகரிஷியே தேவரீர் வேண்டிய யோக்கியதை உள்ளவராயிருக்கிறீர். ஸ்ருத்வா சைத்தத் திரிலோகஜ்ஞா வால்மீகேர்நாரதோ வசः ஸ்ரூயதாமிதி சாமந்த்ரிய பிரஹ்ருஷ்டோ வாக்கியமப்ரவீத். வால்மீகியினுடைய ஏத்தத் இந்த வச்சக வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு திரிலோகஜ்ஞ மூன்றுலகங்களின் பரிச்சயமுள்ள நாரதர் பிரஹ்ருஷ்டः வெகு சந்தோஷமடைந்தவராய் தத் க்ஷணமே ஸ்ரூயதாம் கவனமாய் செவி கொடுக்கப்படட்டும் இதி என்று ஆமந்திரிய சொல்லி வாக்கியம் மறுமொழியை அப்ரவீத் உரைத்தார். வால்மீகியினுடைய இந்த வார்த்தையை கேட்டு மூன்று உலகங்களிலும் பரிச்சயமுள்ள நாரதர் வெகு சந்தோஷமடைந்தவராய் தற்க்ஷணமே கவனமாய் செவி கொடுக்கப்படட்டும் என்று சொல்லி மறுமொழியை உரைத்தார். பகவோ துர்லபாಶ್ಚைவ ஏ த்வயா கீர்த்திதா குணாः முனே வக்ஷ்யாம்யகம் புத்வா தைர்யுக்த ஸ்ரூயதாம் நரः. முனிவரே த்வயா உம்மாலே கீர்த்திதாக கூறப்பட்ட குணாக நற்குணங்கள் ஏ எவைகளோ அவைகள் பகவஹ அநேகங்கள் துர்லபாச்ச ஏவ கிடைப்பதற்கு அரியணுமே அகம் நான் புத்வா ஆலோசித்து வக்ஷ்யாமி விவரத்தி சொல்லுகிறேன் தைஹி அவைகளோடு யுக்த கூடின நரஹ புருஷன் ஸ்ரூயதாம் இன்னார் என்று அறிந்து கொள்ளப்படட்டும். முனிவரே உம்மாலே கூறப்பட்ட நற்குணங்கள் எவைகளோ அவைகள் அநேகங்கள் கிடைப்பதற்கு அரியணுவுமே நான் ஆலோசித்து விவரித்து சொல்லுகிறேன் அவைகளோடு கூடின புருஷன் இன்னார் என்று அறிந்து கொள்ளப்படட்டும். இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனை ஸ்ருதः நியதாத்மா மகாவீர்யோ திருத்திமான் வஷீ. ராமநாம ஸ்ரீராமர் என்று ஜனைஹி ஜனங்களால் ஸ்ருதः சொல்லப்பட்டவர். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவः இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவர். நியதாத்மா நிர்விகாரர். மகாவீரிய மகாசக்தியை உடையவர். தியுதிமான் காந்தியுள்ளவர். திருத்திமான் உறுதியுள்ளவர். வஷி எல்லாரையும் தன் வசத்தில் அடக்கி ஆளுகிறவர். ஸ்ரீராமர் என்று ஜனங்களால் சொல்லப்பட்டவர். இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவர். நிர்விகாரர். மகாசக்தியை உடையவர். காந்தி உள்ளவர். உறுதி உள்ளவர். எல்லாரையும் தன் வசத்தில் அடக்கி ஆளுகிறவர்.
बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः कम्बुग्रीवो महाहनुः बुद्धिमान् बुद्धिमान् நீதிமான் நீதியுடையவர் வாக்மி வாக் சாமர்த்தியம் உள்ளவர் ஸ்ரீமான் ஐஸ்வர்யம் உடையவர் சத்ரு நிபர்ஹணः சத்ருக்களை அழிப்பவர் விப்புலாம்சக உயர்ந்த தோள்களை உடையவர் மகாபாஹு மகாபாஹு கம்புக்ரீவக சங்கு போன்ற கழுத்துடையவர் மகாஹனுகு தசைப்பட்டுள்ள கன்னங்கள் உள்ளவர் புத்திமான் நீதியுடையவர் வாக் சாமர்த்தியம் உள்ளவர் ஐஸ்வர்யமுடையவர் சத்ருக்களை அழிப்பவர் உயர்ந்த தோள்களை உடையவர் மகாபாஹு சங்கு போன்ற கழுத்துடையவர் தசைப்பற்றுள்ள கன்னங்கள் உள்ளவர் மகோரஸ்கோ மகேஷ்வாசோ கூடச்சத்ருரரிந்தமः ஆஜானுபாஹு சுஷிராः சுலலாட்ட சுவிக்ரமः மகோரஸ்கः விசாலமான மார்பை உடையவர் மகேஷ்வாசக பெரிய விற்காரர் கூடஜத்ருஹு தசைப்பற்றால் மறைந்த தோள் எலும்புகளை உடையவர் அரிந்தமக சத்ருக்களை அடக்குகிறவர் ஆஜானுபாஹு முழங்கால் வரையிலும் உள்ள புஜங்களை உடையவர் சுஷிராக அழகான தலையை உடையவர் சுலலாட்டக அழகான நெற்றியை உடையவர் சுவிக்ரமக அழகான நடையை உடையவர் விசாலமான மார்பை உடையவர் பெரிய விற்காரர் தசைப்பற்றால் மறைந்த தோள் எலும்புகளை உடையவர் சத்ருக்களை அடக்குகிறவர் முழங்கால் வரையில் உள்ள புஜங்களை உடையவர் அழகான தலையை உடையவர் அழகான நெற்றியை உடையவர் அழகான நடையை உடையவர் சம சம விபக்தாங்கः ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷ விஷாலாக்ஷ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணः சமஹ சரியான உயரம் சரியான உறுப்புகளை அமையப்பெற்றவர் சம விபக்தாங்கः சரியாக பிரிக்கப்பட்ட அவயங்களை உடையவர் ஸ்னிக்தவர்ணः நேசிக்கத்தக்க நிறம் உடையவர் பிரதாபவான் பிரதாபமுள்ளவர் பீனவக்ஷாக பெருத்த மார்புடையவர் விஷாலாக்ஷக அகன்ற கண்களை உடையவர் லக்ஷ்மிவான் சோபை உடையவர் சுபலக்ஷணக மங்களகரமான லக்ஷணங்களை உடையவர் சரியான உயரம் சரியான உறுப்புகளை அமையப்பெற்றவர் சரியாக பிரிக்கப்பட்ட அவயங்களை உடையவர் நேசிக்கத்தக்க நிறமுடையவர் பிரதாபமுள்ளவர் பெருத்த மார்புடையவர் அகன்ற கண்களை உடையவர் சோபை உடையவர் மங்களகரமான லக்ஷணங்கள் உடையவர் தர்மஜ்ஞ சத்யே சந்தஷ்ச பிரஜானாம் ச ஹிதே ரதः யசஸ்வி ஞான சம்பன்னः शुचिर्वश्य समाधिमान् प्रजापति समश्रीमान् धात्ता रिपोनेशोदनः धर्मज्ञः தர்மமறிந்தவர் சத்தியசந்தச்ச சத்தியமான பிரதிஜை உடையவர் பிரஜானாம் பிராணிகளுடைய ஹிதே நன்மையில் ரதச்ச நோக்கமுடையவர் யசஸ்வி கீர்த்தியுடையவர் ஞான சம்பன்னகா ஞானத்தால் நிறைந்த பேரறிவினர் சுச்சிஹி பரிசுத்தர் வஷ்யகா தம்மை அடைந்தவர்களுக்கு வசப்பட்டு நடப்பவர் சமாதிமான் ஆஸ்ரித ரக்ஷண ஜாகரூக்கர் பிரஜாபதி சமஹா பிரம்மதேவருக்கு ஒப்பானவர் ஸ்ரீமான் ஸ்ரீயை உடையவர் தாத்தா போஷிக்கிறவர் ரிப்போ நிஷோதனக சத்ருக்களை போக்கடிப்பவர் தர்மமறிந்தவர் சத்தியமான பிரதிஜையுடையவர் பிராணிகளுடைய நன்மையில் நோக்கமுடையவர் கீர்த்தியுடையவர் ஞானத்தால் நிறைந்த பேரறிவினர் பரிசுத்தர் தம்மை அடைந்தவர்களுக்கு வசப்பட்டு நடப்பவர் ஆஸ்ரித ரக்ஷண ஜாகரோக்கர் பிரம்மதேவருக்கு ஒப்பானவர் ஸ்ரீயை உடையவர் போஷிக்கிறவர் சத்ருக்களை போக்கடிப்பவர் रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता
रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता जीवलोकस्य प्राणिसमूहத்திற்கு रक्षिता रक्षकर धर्मस्य धर्मத்தினுடைய परिरक्षिता அன்பான ரக்ஷகர் ஸ்வஸ்ய தன்னுடைய தர்மஸ்ய தர்மத்திற்கு ரக்ஷிதா ரக்ஷகர் ஸ்வஜனஸ்ய ச தனது ஜனத்திற்கும் ரக்ஷிதா ரக்ஷகர் பிராணி சமூகத்திற்கு ரக்ஷகர் தர்மத்தினுடைய அன்பான ரக்ஷகர் தன்னுடைய தர்மத்திற்கு ரக்ஷகர் தனது ஜனத்திற்கும் ரக்ஷகர் वेद वेदांग तत्वज्ञो धनुर्वेदे च निष्ठितः सर्वशास्त्रार्थ तत्वज्ञः स्मृतिमान् प्रतिभानवान् वेद वेदांग तत्वज्ञः वेद வேதாங்கங்களின் தத்துவங்களை அறிந்தவர் தனுர்வேதே தனுர்வேதத்தில் ச முழுவதும் நிஷ்டிதः தேர்ச்சி அடைந்தவர் சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞः எல்லா சாஸ்திரார்த்தத்தின் உண்மையையும் அறிந்தவர் ஸ்மிருதிமான் ஞாபகம் உடையவர் பிரதிபானவான் மேல்மேல் விஷயங்கள் விளங்கப்பெற்ற ஞான விசேஷமுடையவர் வேத வேதாங்கங்களின் தத்துவங்களை அறிந்தவர் தனுர்வேதத்தில் முழுவதும் தேர்ச்சி அடைந்தவர் எல்லா சாஸ்திரார்த்தத்தின் உண்மையையும் அறிந்தவர் ஞாபகம் உடையவர் மேல்மேல் விஷயங்கள் விளங்கப்பெற்ற ஞான விசேஷமுடையவர் सर्वलोक प्रिय साधोरदीनात्मा विचक्षणः सर्वदाभिगतः सद्भिः समुद्र इव सिन्धुभिः सर्वलोकप्रिय सकल लोकங்களுக்கும் இஷ்டமானவர் சாதுஹோ நல்லவர் அதீனாத்மா கம்பீர ஸ்வபாவம் உள்ளவர் விசக்ஷணः வெகு சமர்த்தர் சிந்துபிஹி நதிகளால் சமுத்திர இவ கடல் போல் சத்பிஹி நல்லவர்களால் சர்வதா எப்பொழுதும் அபிகதः அடையப்பட்டவர் சகல லோகங்களுக்கும் இஷ்டமானவர் நல்லவர் கம்பீர ஸ்வபாவம் உள்ளவர் வெகு சமர்த்தர் நதிகளால் கடல் போல் நல்லவர்களால் எப்பொழுதும் அடையப்பட்டவர் ஆர்ய சரிவ சமश्चैव सदैक प्रिय दर्शनः सच सर्व गुणोपेतः कौसल्यानंदवर्धनः ஆரியः பூஜ்யர் சர்வ சமஹ எல்லாரிடத்திலும் சமமாயிருப்பவர் ச மேலும் சதா ஏவ எப்பொழுதுமே ஏக்கப்பிரிய தர்ஷனः பிரியமானதாகவே உள்ள பார்வையை உடையவர் சக அவர் கௌசல்யானந்தவர்தனः கௌசல்யைக்கு ஆனந்தத்தை விருத்தி செய்பவர் ச மேலும் சர்வகுணோபேதः சமஸ்த நற்குணங்களோடு கூடினவர் பூஜ்யர் எல்லாரிடத்திலும் சமமாயிருப்பவர் மேலும் எப்பொழுதுமே பிரியமானதாக உள்ள பார்வையை உடையவர் அவர் கௌசல்யைக்கு ஆனந்தத்தை விருத்தி செய்பவர் மேலும் சமஸ்த நற்குணங்களோடு கூடினவர் समुद्र इव गांभीर्ये धैर्येण हिमवानिव विष्णुना सदृशो वीर्ये सोमवत् प्रियदर्शनः गांभीर्ये गांभीर्यत्तिल समुद्रः समुद्रम इव போன்றவர் தைரியேன தாங்குவதால் ஹிமவான் இமயமலை இவ போன்றவர் வீரியே பராக்கிரமத்தில் விஷ்ணுனா விஷ்ணுவோடு சத்ருஷः சமானமானவர் சோமவத் சந்திரன் போல் பிரிய தர்ஷனः இஷ்டமான பார்வையை உடையவர் காம்பீரியத்தில் சமுத்திரம் போன்றவர் தாங்குவதால் இமயமலை போன்றவர் பராக்கிரமத்தில் விஷ்ணுவோடு சமானமானவர் சந்திரன் போல் இஷ்டமான பார்வையை உடையவர் காலாக்னி சத்ருஷ க்ரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹ தனதேன சமத்யாகே சத்யே தர்ம இவாபரஹ क्रोधे கோபத்தில் காலாக்னி சத்ருஷः பிரளயாக்னிக்கு சமானர் க்ஷமையா பொறுமையால் பிருத்திவி சமஹ பூமிக்கு சமானர் தியாகே கொடுப்பதில் தனதேன
குபேரனோடு சமஹா சமானர், சத்தியே உண்மை பேசுவதில் அப்பரஹா மற்றொரு தர்மஹா தர்ம தேவதை இவ போன்றவர், கோபத்தில் பிரளயாக்னிக்கு சமானர், பொறுமையால் பூமிக்கு சமானர், கொடுப்பதில் குபேரனோடு சமானர், உண்மை பேசுவதில் மற்றொரு தர்ம தேவதை போன்றவர். தமேவம் குண சம்பன்னம் ராமம் சத்ய பராக்கிரமம் ஜேஷ்டம் ஸ்ரேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரதசுதம் பிரக்ருதீனாம் ஹிதைர்யுக்தம் பிரக்ருதி பிரிய காம்யயா யௌவராஜ்யேன சம்யோக்தம் ஐச்சத் பிரீத்யா மஹீபதி. ஏவம் மேற்சொல்லிய குணாசம்பன்னம் குணங்களோடு கூடின, சத்திய பராக்கிரமம் தவறாத பராக்கிரமம் உள்ள, ஸ்ரேஷ்ட குணைஹி சிறந்த குணங்களோடு யுக்தம் கூடின, பிரக்ருதீனாம் ஜனங்களுடைய, ஹிதைஹி நன்மைகளோடு, யுக்தம் இணங்கின, பிரியம் அன்புள்ள, ஜேஷ்டம் மூத்த, சுதம் குமாரரான, தம் அந்த ராமம் ஸ்ரீராமரை, மஹீபதிஹி ராஜாவான தசரதா தசரதர், பிரகிருதி பிரிய காம்யயா ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தால், யௌவராஜ்யேன யுவராஜ்ய அதிகாரத்துடன், சம்யோக்தும் அமைத்து வைக்க, பிரீத்யா அபிமானத்தால், ஐச்சத் கருதினார். மேற்சொல்லிய குணங்களோடு கூடின தவறாத பராக்கிரமுள்ள சிறந்த குணங்களோடு கூடின ஜனங்களுடைய நன்மைகளோடு இணங்கின அன்புள்ள மூத்த குமாரரான அந்த ஸ்ரீராமரை ராஜாவான தசரதர் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தால் யுவராஜ்ய அதிகாரத்துடன் அமைத்து வைக்க அபிமானத்தால் கருதினார். தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பார்யாத கைகயே பூர்வம் தத்தவராதேவி வரமேன மயாச்சத விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்யாபிஷேச்சனம். அத அப்போது அபிஷேக சம்பாரான் அபிஷேகத்திற்கு உரிய உபகரணங்களை திருஷ்ட்வா பார்த்து, பூர்வம் முன்னமே, தத்தவரா கொடுக்கப்பட்ட வரம் உடையவளான, தஸ்ய அவருடைய, பாரியா பாரியையான, கைகயி கைகயி தேவி தேவி, ஏனம் இவரை, ராமஸ்ய ஸ்ரீராமருக்கு, விவாசனம் ஸ்வதேசத்தை விட்டு நீங்களையும், பரதஸ்ய பரதற்கு, அபிஷேச்சனம் ச பட்டாபிஷேகத்தையும், வரம் வரமாக, அயாச்சத யாசித்தாள். அப்போது அபிஷேகத்திற்கு உரிய உபகரணங்களை பார்த்து, முன்னமே கொடுக்கப்பட்ட வரம் உடையவளான அவருடைய பாரியையான கைகயி தேவி இவரை ஸ்ரீராமருக்கு ஸ்வதேசத்தை விட்டு நீங்களையும், பரதருக்கு பட்டாபிஷேகத்தையும் வரமாக யாச்சித்தாள். சத்யவச்சனாத்ராஜா தர்மபாஷேன சம்யதः விவாசயாமாச சுதம் ராமம் தசரதப்ரியம். சஹ அந்த ராஜாவான தசரதா தசரதர், சத்தியவச்சனாத் சத்தியவச்சனத்தின் காரணத்தால், தர்மபாஷேன தர்மமாகிற கயிற்றால், சம்யதா கட்டுண்டவராய்கொண்டு, பிரியம் அன்புள்ள, சுதம் புத்திரரான, ராமம் ஸ்ரீராமரே, விவாசயாமாச ஸ்வதேசத்தினின்று அகற்றினார். அந்த ராஜாவான தசரதர் சத்தியவசனத்தின் காரணத்தால், தர்மமாகிற கயிற்றால் கட்டுண்டவராய்கொண்டு, அன்புள்ள புத்திரரான ஸ்ரீராமரை ஸ்வதேசத்தினின்று அகற்றினார். சஜ்ஜகாம வனம் வீரஹ பிரதிஜ்ஞா மனோபாலயன் பிதுர்வச்சன நிர்தேஷாத் கைகேய்யா பிரிய காரணாத். சஹ அந்த வீரஹ மைந்தன், பித்துஹோ பித்தாவினுடைய, வச்சன நிர்தேஷாத் வார்த்தையாகிற ஆக்ஞையால், கைகேயாக கைகேயினுடைய,
பிரியக்காரணாத் இஷ்ட நிமித்தமாக பிரதிஜையை அனுபாலயன் பரிபாலிப்பவராய் வனவாசத்தை ஜகாம அனுபவித்தார். அந்த மைந்தன் பிதாவினுடைய வார்த்தையாகிற ஆக்ஞையால் கைகேயினுடைய இஷ்ட நிமித்தமாக பிரதிஜையை பரிபாலிப்பவராய் வனவாசத்தை அனுபவித்தார். தம் ரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ நோ ஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ भ्रातरं दयितो भ्रातुः सौभ्रात्र मनोदर्शयन्. வினய சம்பன்னஹ மேன் மக்களுக்கேற்ற ஒழுக்கத்தில் முழு தேர்ச்சி அடைந்தவரான சுமித்ரானந்தவர்தனஹ சுமித்ரைக்கு ஆனந்தத்தை பெருக்குகிறவரான பிரியக இஷ்டரான பிராத்தா உடன் பிறந்தவரான பிராத்துஹு உடன் பிறந்தவருக்கு தித்தக அன்புள்ள லக்ஷ்மணக லக்ஷ்மணர் விரஜந்தம் புறப்பட்டு போகிற பிராத்தரம் உடன் பிறந்தவரான தம் அவரை சௌபிராத்திரம் நல்ல சகோதரத்தன்மையை அனுதர்ஷயன் காண்பியானின்று கொண்டு ஸ்நேகாத் ஸ்நேகத்தால் அனுஜாமகா பின்தொடர்ந்தார். மேன்மக்களுக்கேற்ற ஒழுக்கத்தில் முழு தேர்ச்சி அடைந்தவரான சுமித்ரைக்கு ஆனந்தத்தை பெருக்குகிறவரான இஷ்டரான உடன் பிறந்தவருக்கு அன்புள்ள லக்ஷ்மணர் புறப்பட்டு போகிற உடன் பிறந்தவரான அவரை நல்ல சகோதரத்தன்மையை காண்பியான் என்று கொண்டு ஸ்நேகத்தால் பின்தொடர்ந்தார். ராமஸ்ய தயிதா பார்யா நித்யம் பிராண சமாஹித ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரேணாமுத்தமாவதூः சீதாப்யனுகதா ராமம் சசீனம் ரோஹிணி யதா. ராமஸ்ய ஸ்ரீராமருடைய தயிதா பிரியையான பாரியையான பிராணசமா உயிருக்கு நிகரானவளான ஹிதா ஹிதையான ஜனகஸ்ய ஜனக்கருடைய குலே வீட்டில் ஜாத்தா உண்டானவளான தேவமாயா இவ தேவ மாயை போல் நிர்மித்த அமைந்தவளான சர்வலக்ஷண சம்பன்னா சகல லக்ஷங்களோடு நிறைந்தவளான நாரீணாம் ஸ்திரீகளுக்குள் உத்தமா சிறந்த வதூஹு பெண்ணான சீதா அப்பி சீதையும் சசீனம் சந்திரனை ரோஹிணியானவள் யதா போல் நித்தியம் இடைவிடாமல் ராமம் ஸ்ரீராமரை அனுகதா பின்பற்றினாள். ஸ்ரீராமருடைய பிரியையான பார்வையான உயிருக்கு நிகரானவளான ஹிதையான ஜனகருடைய வீட்டில் உண்டானவளான தேவமாயை போல் அமைந்தவளான சகல லக்ஷணங்களோடு நிறைந்தவளான ஸ்திரீகளுக்குள் சிறந்த பெண்ணான சீதையும் சந்திரனை ரோஹிணியானவள் போல் இடைவிடாமல் ஸ்ரீராமரை பின்பற்றினாள். பௌரேரணோ கதோ தூரம் பித்ரா தசரதேன ச शृङ्गिबेरपुरे सूतं गङ्गाकोले व्यसर्जयत् गुहमासाद्य धर्मात्मा निषादाधिपतिं प्रियम्. பௌரைஹி பட்டணத்து ஜனங்களாலும் பிதாவான தசரதேனச்ச தசரதராலும் தூரம் வெகு தூரம் அனுகதः பின்தொடரப்பட்டுவரான தர்மாத்மா நிஷாதாதிபதிம் வேடருக்கு தலைவனான பிரியம் இஷ்டனான குகனை ஆசாத்திய கண்டுகொண்டு கங்காக்கூலே கங்கைக்கரையில் ஸ்ருங்கிவேரப்புரத்தில் சூத்தம் ரதசாரதியை வியசர்ஜயத் விடை கொடுத்து அனுப்பிவிட்டார். பட்டணத்து ஜனங்களாலும் பிதாவான தசரதராலும் வெகுதூரம் பின்தொடரப்பட்டவரான தர்மாத்மா வேடருக்கு தலைவனான இஷ்டனான குகனை கண்டுகொண்டு கங்கைக்கரையில் ஸ்ருங்கிவேரப்புரத்தில் ரதசாரதியை விடை கொடுத்து அனுப்பிவிட்டார்.
गुहेन सहितो रामो लक्ष्मणेन च सीतया ராமः ஸ்ரீராமர் குஹேன குஹனோடும் லக்ஷ்மணேன லக்ஷ்மணனோடும் சீதையாச்ச சீதையோடும் சகிதः கூட இருந்தார். ஸ்ரீராமர் குஹனோடும் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் கூட இருந்தார். ते वनेन वनं गत्वा नदीस्तीर्त्वा बहूदकाः चित्रकूटमनुप्राप्य भरद्वाजस्य शासनात् रम्यमावसथं कृत्वा रममाणा वने त्रयः देवगन्धर्वसङ्काशस्तत्र ते न्यवसन् सुखम्. தே அவர்கள் வனேன வனத்தோடு வனம் வனத்தை கத்வா அடைந்து பகூதகாக வெகு ஜலத்தையுடைய நதீஹி நதிகளை தீர்த்வா தாண்டி பரத்வாஜஸ்ய பரத்வாஜருடைய சாசனாத் ஆக்ஞையால் சித்திரக்கூட்டத்தை அனுப்பிராப்பிய அடைந்து ரம்யம் அழகான ஆவசத்தம் இருப்பிடத்தை கிருத்வா செய்து தே அந்த தேவகந்தர்வ சங்காஷாக தேவகந்தர்வர்களுக்கு ஒப்பான த்ரயக மூவர்கள் தத்ர அந்த வனே வனத்தில் ரமமானாக ரமியா நின்று கொண்டு சுகமாக ன்யவசன் வசித்தார்கள். அவர்கள் வனத்தோடு வனத்தை அடைந்து வெகு ஜலத்தையுடைய நதிகளை தாண்டி பரத்வாஜருடைய ஆக்ஞையால் சித்திரக்கூட்டத்தை அடைந்து அழகான இருப்பிடத்தை செய்து அந்த தேவகந்தர்வர்களுக்கு ஒப்பான மூவர்கள் அந்த வனத்தில் ரமியா நின்று கொண்டு சுகமாக வசித்தார்கள். चित्रकूटं गते रामे पुत्रशोकातुरस्तथा राजा दशरथस्वर्गं जगाम विलपन् सुतं. ராமே ஸ்ரீராமர் சித்திரக்கூடத்தை கதே அடைந்த அளவில் புத்திரசோகாதுரஹ புத்திர சோகத்தால் பீடிக்கப்பட்டவரான ராஜா மன்னவரான தசரதர் சுதம் குமாரனை குறித்து விலப்பன் புலம்பிக் கொண்டு ததா அப்படியே ஸ்வர்க்கத்தை ஜகாம அடைந்தார். ஸ்ரீராமர் சித்திரக்கூடத்தை அடைந்த அளவில் புத்திர சோகத்தால் பீடிக்கப்பட்டவரான மன்னவரான தசரதர் குமாரனை குறித்து புலம்பிக் கொண்டு அப்படியே சொர்க்கத்தை அடைந்தார். மிருதே தோ தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகைர்த்விஜைः நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபலः. தஸ்மின் அவர் மிருதே மரித்த பொழுது வசிஷ்ட பிரமுகைஹி வசிஷ்டரை முக்கியராக உடைய த்விஜைஹி பிராமணர்களால் ராஜ்யாய ராஜ்ய ஆளுகைக்கு நியுஜ்யமானக நியமிக்கப்பட்டவரான து போதிலும் மகாபலக மகாசக்திமானான பரதர் ராஜ்யத்தை ஐச்சத் ந ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் மரித்த பொழுது வசிஷ்டரை முக்கியராக உடைய பிராமணர்களால் ராஜ்ய ஆளுகைக்கு நியமிக்கப்பட்டவரான போதிலும் மகாசக்திமானான பரதர் ராஜ்யத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. சஜ்ஜகாம வனம் வீரோ ராமபாத பிரசாதக. வீரரான ராமபாத பிரசாதக பூஜ்யரான ராமரின் கிருபையை பெற முயலும் சக அவர் வனம் காட்டிற்கு ஜகாம புறப்பட்டார். வீரரான பூஜ்யரான ராமரின் கிருபையை பெற முயலும் அவர் காட்டிற்கு புறப்பட்டார். கத்வா தோ சுமஹாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் அயாச்சத் பிராத்தரம் ராமம் ஆரியபாவ புரஸ்கிருதः. தர்ம வழியில் முதன்மை பெயர் பெற்றவர்
பார்த்து தன்வரையில் சுமகாத்மானம் சுமகாத்மாவான சத்திய பராக்கிரமம் தவறாத பராக்கிரமம் உள்ள ராமம் ஸ்ரீராமரை கத்வா அடைந்து பிராத்தரம் உடன் பிறந்தவரான ராமம் ஸ்ரீராமரை அயாச்சத் கெஞ்சி கேட்டார். தர்ம வழியில் முதன்மை பெயர் பெற்றவர் தன் வரையில் சுமகாத்மாவான தவறாத பராக்கிரமம் உள்ள ஸ்ரீராமரை அடைந்து உடன் பிறந்தவரான ஸ்ரீராமரை கெஞ்சி கேட்டார். त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत् रामोऽपि परमोदारः सुमुखः सुमहायशाः न चैतत्पितरादेशात् राज्यं रामो महाबलः. ராமம் ஸ்ரீராமரை பார்த்து தர்மம் அறிந்தவரான துவம் ஏவ நீரே ராஜா அரசன் இதி என்கிற வச்சக சொல்லை அப்ரவீத் சொன்னார். பரமோதாரக அபேட்சித்தவைகளை எல்லாம் அளிக்கத்தக்கவரான சுமுக்கக கற்றறிந்தவரான சுமஹாயஷாக புகழ்பெற்ற கீர்த்தியை உடையவரான மகாபலக மகாபலசாலியான ராமக ஆச்சிரித்தரின் மனதை ரஞ்சிக்கும் ஸ்வபாவம் உடையவரான போதிலும் ராமக ஸ்ரீராமர் பித்துகு பித்தாவினுடைய ஆதேசாத் உத்தரவினால் ராஜ்ய பரிபாலனத்தை அக்காலம் வரைக்கும் ஐச்சத் ந ஒத்துக்கொள்ளவில்லை. ஸ்ரீராமரை பார்த்து தர்மம் அறிந்தவரான நீரே அரசன் என்கிற சொல்லை சொன்னார். அபேட்சித்தவைகளை எல்லாம் அளிக்கத்தக்கவரான கற்றறிந்தவரான புகழ்பெற்ற கீர்த்தியை உடையவரான மகாபலசாலியான ஆச்சிரத்தரின் மனதை ரஞ்சிக்கும் ஸ்வபாவம் உடையவரான போதிலும் ஸ்ரீராமர் பிதாவினுடைய உத்தரவினால் ராஜ்ய பரிபாலனத்தை அக்காலம் வரைக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. पादुके चास्य राज्याय न्यासं दत्त्वा पुनः निवर्तयामास ततो भरतं भरताग्रजः च ஆனபோதிலும் பரதாக்ரஜः பரதற்கு முன் பிறந்த அவர் அஸ்ய இவருக்கு பாதுகைகளை ராஜ்யத்தை நடத்த நியாசம் பிரதிநிதியாக தத்வா கொடுத்து புனக மேலும் பரதரை புனக மறுபடி ததக அவ்விடத்திலிருந்து நிவர்த்தயாமாச திரும்பி போகச் செய்தார். ஆனபோதிலும் பரதற்கு முன் பிறந்த அவர் இவருக்கு பாதுகைகளை ராஜ்யத்தை நடத்த பிரதிநிதியாக கொடுத்து மேலும் பரதரை மறுபடி அவ்விடத்திலிருந்து திரும்பி போகச் செய்தார். काममनवाप्यैव रामपादा उपस्पृशन् नन्दिग्रामे करोद्राज्यं ராமாகமனகாங்ஷயா. சக அவர் காமம் மனோரதத்தை ஏவ முழுதும் அனவாப்பிய அடையாமல் ராமபாதோ ஸ்ரீராமருடைய பாதுகைகளை உபஸ்பிருஷன் சேவியா நின்று கொண்டு ராமாகமன காங்ஷயா ஸ்ரீராமர் திரும்பி வருவதிலேயே ஆவலோடு நந்தி கிராமத்தில் ராஜ்யத்தை அக்கரோத் செய்தார். அவர் மனோரதத்தை முழுதும் அடையாமல் ஸ்ரீராமருடைய பாதுகைகளை சேவியா நின்று கொண்டு ஸ்ரீராமர் திரும்பி வருவதிலேயே ஆவலோடு நந்தி கிராமத்தில் ராஜ்யத்தை செய்தார். गते तो भरते श्रीमान् सत्यसन्धो जितेन्द्रियः रामस्तो पुनरालक्ष्ये नागरस्य जनस्य च तत्रागमनमेकाग्रो दण्डकान् प्रविवेशः. பரதர் கதே தோ போனபின் ஸ்ரீமானாய் தோ இருந்தும் ஏகாக்ரஹா ஒரே உறுதியை உடையவரான சத்தியசந்தரான ஜிதேந்திரியः இந்திரியங்களை ஜெயித்தவரான ராமः ஸ்ரீராமர்
அத்திர அவ்விடத்தில் நாகரஸ்ய பட்டணத்து ஜனஸ்ய ஜனத்தினுடைய புனச்ச மறுபடியும் ஆகமனம் வரவை ஆலக்ஷ்ய எதிர்பார்த்து தண்டகாரண்யத்தை பிரவிவேஷா பிரவேசித்தார். பரதர் போனபின் ஸ்ரீமானாயிருந்தும் ஒரே உறுதியை உடையவரான சத்தியசந்தரான இந்திரியங்களை ஜெயித்தவரான ஸ்ரீராமர் அவ்விடத்தில் பட்டணத்து ஜனத்தினுடைய மறுபடியும் வரவை எதிர்பார்த்து தண்டகாரண்யத்தை பிரவேசித்தார். பிரவேஷ்யதோ மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராதம் ராட்சசம் ஹத்வா சரபங்கம் ததர்ஷः சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்த்யம் ச அகஸ்த்ய பிராத்தரம் ததா. து இப்பொழுது ராஜீவலோச்சனः செந்தாமரை கண்ணரான ராமः ஸ்ரீராமர் மகாரண்யம் பெருவனத்தை பிரவிஷ்ய பிரவேசித்து விராதம் விராதன் என்கிற ராட்சசம் ராட்சசனை ஹத்வா கொன்று சரபங்கம் சரபங்கரையும் சுதீக்ஷ்ணம் ச சுதீக்ஷ்ணரையும் அகஸ்தியம் ச அகஸ்தியரையும் ததா அப்படியே அகஸ்திய பிராத்தரம் அப்பி அகஸ்தியரின் பிராத்தாவையும் ததர்ஷः கண்டார். இப்பொழுது செந்தாமரை கண்ணரான ஸ்ரீராமர் பெருவனத்தை பிரவேசித்து விராதன் என்ற ராட்சசனை கொன்று சரபங்கரையும் சுதீக்ஷ்ணரையும் அகஸ்தியரையும் அப்படியே அகஸ்தியரின் பிராத்தாவையும் கண்டார். அகஸ்திய வச்சனாச்சைவ ஜக்ராஹைந்திரம் ஷராசனம் खड्गं च परमप्रीतस्तूणी साक्षय सायको. அகஸ்திய வச்சனாத் ஏவ அகஸ்தியருடைய சொற்படியே ஐந்திரம் இந்திர சம்பந்தமான ஷராசனம் ச தனுசையும் கட்கம் ச கத்தியையும் அக்ஷய சாயக்கோ க்ஷயமில்லாத பானங்களையுடைய தூணீச்ச இரண்டு அம்பரா தூணிகளையும் பரமப்ரீத்தக மிக சந்துஷ்டராக ஜக்ராக ஸ்வீகரித்தார். அகஸ்தியருடைய சொற்படியே இந்திர சம்பந்தமான தனுசையும் கத்தியையும் க்ஷயமில்லாத பானங்களையுடைய இரண்டு அம்பரா தூணிகளையும் மிக சந்துஷ்டராக ஸ்வீகரித்தார். வசதஸ்தஸ்ய ராமஸ்ய वने वनचरैः सह ऋषयोऽभ्यागमन् सर्वे वधायासुररक्षसां. वनचरैः வனவாசிகளோடு சக கூட ரிஷயः முனிவர்கள் சர்வே எல்லோரும் அசுர ரக்ஷசாம் அசுரர்கள் ராட்சசர்கள் இவர்களுடைய வதாய வதத்தின் பொருட்டு வனே வனத்தில் வசத்தக வசித்து கொண்டிருக்கும் தஸ்ய அந்த ராமஸ்ய ஸ்ரீராமருக்கு அபியாகமன் சமீபம் வந்தார்கள். வனவாசிகளோடு கூட முனிவர்கள் எல்லோரும் அசுரர்கள் ராட்சசர்கள் இவர்களுடைய வதத்தின் பொருட்டு வனத்தில் வசித்து கொண்டிருக்கும் அந்த ஸ்ரீராமருக்கு சமீபம் வந்தார்கள். சத்தேஷாம் பிரதி சுஷ்ராவ ராட்சசானாம் ததாவனே. சஹ அவர் வனே வனத்தில் தேஷாம் அவர்களுக்கு ராட்சசானாம் ராட்சசர்களை பற்றி ததா அந்த பிரகாரமே பிரதி சுஷ்ராவ செய்வதாக வாக்களித்தார். அவர் வனத்தில் அவர்களுக்கு ராட்சசர்களை பற்றி அந்த பிரகாரமே செய்வதாக வாக்களித்தார். பிரதிஜ்ஞாதश्च ராமேண வத சம்யத்தே ரக்ஷசாம் ऋषीणाम् அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம் ச. அன்றியும் சம்யதி யுத்தத்தில் ரக்ஷசாம் ராட்சசர்களுடைய வதஹா வதம் அக்னிகல்பானாம் அக்னிக்கு வெகுவாய் ஒத்திருக்கிற தண்டகாரண்யவாசினாம் தண்டகாரண்யவாசிகளான ருஷேணாம் முனிவர்களுக்கு ராமேன ஸ்ரீராமரால் பிரதிஜ்ஞாதா பிரதிஜை பண்ணப்பட்டது.
அன்றியும் யுத்தத்தில் ராட்சசர்களுடைய வதம் அக்னிக்கு வெகுவாய் ஒத்திருக்கிற தண்டகாரண்யவாசிகளான முனிவர்களுக்கு ஸ்ரீராமரால் பிரதிஜை பண்ணப்பட்டது. தேன தத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினே விரோபித சூர்பணகா ராட்சசி காமரூபிணி. தத்ர அங்கு வசத்தா வசிக்கிறவரான தேன அவராலே ஜனஸ்தான நிவாசினி ஜனஸ்தானமெனும் காட்டில் வசிப்பவளான காமரூபிணி வேண்டியபடி வடிவம் கொள்ள வல்லவளான சூர்பணகா சூர்பணகை என்கிற ராட்சசி விரூபிதா ஏவ அங்கபங்கம் மட்டும் பண்ணப்பட்டாள். அங்கு வசிக்கிறவரான அவராலே ஜனஸ்தானமெனும் காட்டில் வசிப்பவளான வேண்டியபடி வடிவம் கொள்ள வல்லவளான சூர்பணகை என்கிற ராட்சசி அங்கபங்கம் மட்டும் பண்ணப்பட்டாள். தத சூர்பணகா வாக்யாத் உத்யுக்தான் சர்வ ராட்சசான் கரம் த்ரிஷீரசம் சைவ தூஷணம் சைவ ராட்சசம் நிஜக்ஞான ரணே ராமஸ்தேஷாம் சைவ பதானுகான். ததः அப்பொழுது சூர்பணகா வாக்கியாத் சூர்பணகையின் வார்த்தையால் உத்யுக்தான் சன்னத்தர்களான சர்வ ராட்சசாஞ்ச சமஸ்த ராட்சசர்களையும் கரம் ஏவ கரண் என்பவனையும் த்ரிஷிரசம் ச த்ரிசிரஸ் என்பவனையும் தூஷணன் என்கிற ராட்சசம் ஏவ ராட்சசனையும் தேஷாம் அவர்களுடைய பதானுகாஞ்ச கூட்டாளிகளையும் ராமஹ ஏவ ஸ்ரீராமரே ரணே போரில் நிஜகான கொன்றார். அப்பொழுது சூர்பணகையின் வார்த்தையால் சன்னத்தர்களான சமஸ்த ராட்சசர்களையும் கரண் என்பவனையும் த்ரிஷிரஸ் என்பவனையும் தூஷணன் என்கிற ராட்சசனையும் அவர்களுடைய கூட்டாளிகளையும் ஸ்ரீராமரே போரில் கொன்றார். வனே தஸ்மின் நிவசதா ஜனஸ்தான நிவாசினாம் ரக்ஷசாம் நிஹத்தான்யாசன் சஹஸ்ராணி சதுர்தஷ. தஸ்மின் அந்த வனே வனத்தில் நிவசத்தா வசித்து வந்தவராலே ஜனஸ்தான நிவாசினாம் ஜனஸ்தானத்தில் வசித்து வந்த ரக்ஷசாம் ராட்சசர்களின் சதுர்தஷ 14 சஹஸ்ராணி ஆயிரவர்கள் நிகதானி சம்ஹரிக்கப்பட்டவர்களாக ஆசன் ஆனார்கள். அந்த வனத்தில் வசித்து வந்தவராலே ஜனஸ்தானத்தில் வசித்து வந்த ராட்சசர்களின் 14,000 சம்ஹரிக்கப்பட்டவர்களாக ஆனார்கள். ததோ ஞாதே வதம் ஸ்ருத்வா ராவண க்ரோத மூர்ச்சிதः சகாயம் வரயாமாச மாரீச்சம் நாம ராட்சசம். ராவணன் ஞாத்திவதம் ஞாத்திகளா அழிவை ஸ்ருத்வா கேட்டு ததः அதனால் குரோத மூர்ச்சிதः கோபத்தால் அறிவு இழந்தவனாய் மாரீச்சம் நாம மாரீச்சன் என்ற ராட்சசனை சகாயனாக வரயாமாச வேண்டினான். ராவணன் ஞாத்திகளின் அழிவை கேட்டு அதனால் கோபத்தால் அறிவு இழந்தவனாய் மாரீச்சன் என்ற ராட்சசனை சகாயனாக வேண்டினான். வாரியமான சுபகுஷோ மாரீச்சேன ச ராவணः ச விரோதோ பலவதா க்ஷமோ ராவண தேன தே. ராவண ஓ ராவணா தேன அந்த பலவதா பலவானோடு தே உனக்கு விரோதம் க்ஷமஹ பொறுக்கக்கூடியது ந இல்லை என்று மாரீச்சேன மாரீச்சனாலே சக அந்த ராவணன் சுபகுஷः பற்பல விதமாய் வாரியமானக தடுக்கப்பட்டான். ஓ ராவணா அந்த பலவானோடு உனக்கு விரோதம் பொறுக்கக்கூடியது இல்லை என்று மாரீச்சனாலே அந்த ராவணன் பற்பல விதமாய் தடுக்கப்பட்டான். அநாத்ருத்யதோ தத்வாக்கியம் ராவண கால சோதிதः
ஜகாம சக மாரீச்சஸ்தஸ்யாஶ்ரமபதம் ததா து ஆனபோதிலும் காலச்சோதிதா விதிவசத்தை அடைந்தவனான ராவணன் தத்வாக்கியம் அவனுடைய வார்த்தையை அநாதிருத்திய லட்சியம் செய்யாமல் சக மாரீச்சனோடு கூடினவனாக ததா அப்பொழுது தஸ்ய அவருடைய ஆசிரமபதம் ஆசிரமஸ்தானத்தை ஜகாம வந்தடைந்தான். ஆனபோதிலும் விதிவசத்தை அடைந்தவனான ராவணன் அவனுடைய வார்த்தையை லட்சியம் செய்யாமல் மாரீச்சனோடு கூடினவனாக அப்பொழுது அவருடைய ஆசிரமஸ்தானத்தை வந்தடைந்தான். தேன மாயா வினாதூரம் அப்பவஹ்ய நிருபாத்மஜா ஜஹார பாரியாம் ராமஸ்ய க்ருத்ரம் ஹத்வா ஜட்டாயுஷம். மாயாவியான தேன அவனைக் கொண்டு நிருபாத்மஜா ராஜகுமாரர்கள் இருவரையும் வெகு தூரம் அப்பவாஹ்ய போகச் செய்து ஜட்டாயு என்கிற குருத்ரம் கழுகை ஹத்வா மிக்க காயப்படுத்தி ராமஸ்ய ஸ்ரீராமருடைய பாரியாம் மனைவியை ஜஹார தூக்கிக் கொண்டு போய்விட்டான். மாயாவியான அவனைக் கொண்டு ராஜகுமாரர்கள் இருவரையும் வெகு தூரம் போகச் செய்து ஜட்டாயு என்கிற கழுகை மிக்க காயப்படுத்தி ஸ்ரீராமருடைய மனைவியை தூக்கிக் கொண்டு போய்விட்டான். க்ருத்ரம் ச நிஹதம் திருஷ்ட்வா ஹ்ருதாம் ஸ்ருத்வா ச மைथिलीं ராகவ சோக சந்தப்தோ விலலாப்பாக்குலேந்திரியः. ராகவः ஸ்ரீராகவர் மைथिலியை ஹ்ருதாம் அபஹரிக்கப்பட்டவளாக ஸ்ருத்வா அறிந்து ச அதுவும் தவிர நிஹத்தம் அடிக்கப்பட்ட க்ருத்ரம் ச கழுகையும் திருஷ்ட்வா பார்த்து சோக சந்தப்தः சோகத்தால் மிகவும் மனோவேதனைப்படுபவராய் ஆக்குலேந்திரியः கலவரம் அடைந்த இந்திரியங்களை உடையவராக விலலாப்ப கதறினார். ஸ்ரீராகவர் மைथिலியை அபஹரிக்கப்பட்டவளாக அறிந்து அதுவும் தவிர அடிக்கப்பட்ட கழுகையும் பார்த்து சோகத்தால் மிகவும் மனோவேதனைப்படுபவராய் கலவரம் அடைந்த இந்திரியங்களை உடையவராக கதறினார். ததஸ்தேனைவ சோக்கேன க்ருத்ரம் தக்த்வா ஜட்டாயுஷம் மார்கமாணோ வனே சீதாம் ராக்ஷசம் சந்ததர்ஷः கபந்தம் நாம ரூபேன நிக்ருத்தம் கோர தர்சனம். அப்பொழுது தேன அந்த ஷோக்கேன ஏவ சோகத்தாலேயே ஜட்டாயு என்கிற க்ருத்ரம் கழுகை தக்த்வா தகனம் செய்து வனத்தில் சீதையை மார்க்கமானக தேடுகிறவராய் ரூபேன உருவத்தால் விக்ருத்தம் விபரீதமான கோர தர்சனம் கண்ணுக்கு பயங்கரமாயிருந்த கபந்தம் கபந்தன் என்கின்ற ராட்சசனை சந்ததர்ஷ பார்த்தார். ஆச்சரியம். அப்பொழுது அந்த சோகத்தாலேயே ஜட்டாயு என்கிற கழுகை தனம் செய்து வனத்தில் சீதையை தேடுகிறவராய் உருவத்தால் விபரீதமான கண்ணுக்கு பயங்கரமாயிருந்த கபந்தன் என்ற ராட்சசனை பார்த்தார். ஆச்சரியம். தம் நிஹத்ய மகாபாஹோர் ததாக ஸ்வர்கதஷ்ச. மகாபாஹு தம் அவனை நிஹத்ய கொன்று ததாக தகனம் செய்தார். சக அவன் ச உடனே ஸ்வஹ ஸ்வர்க்கத்தை கதஹ அடைந்தான். மகாபாஹு அவனை கொன்று தகனம் செய்தார். அவன் உடனே ஸ்வர்க்கத்தை அடைந்தான். சச்சாஸ்ய கதயாமாஸ ஷபரீம் தர்மசாரிணீம் ஸ்ரமணீம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவம். ச மேலும் சக அவன் ஆசிய ஆகாசத்தில் சற்று நின்று தர்ம நிபுணாம் தர்மங்களை பூர்ணமாய் அறிந்தவளான தர்மச்சாரிணீம் தர்ம அனுஷ்டானம் உள்ள
ஸ்ரமணீம் சந்நியாசினியான சபரியை அபிகச்ச போய்க் காண்பீராக இதி என்று ராகவம் ஸ்ரீராகருக்கு கதையாமாச தெரியப்படுத்தினான். மேலும் அவன் ஆகாசத்தில் சற்று நின்று தர்மங்களை பூர்ணமாய் அறிந்தவளான தர்ம அனுஷ்டானம் உள்ள சந்நியாசினியான சபரியை போய்க் காண்பீராக என்று ஸ்ரீராகவருக்கு தெரியப்படுத்தினான். சோப்யகச்சன் மகாதேஜாः शबरीं शत्रुसूदनः शबर्या पूजितः सम्यक् रामो दशरथात्मजः. மகாதேஜாः மகாபோர்வீரரான சத்ருசூதனः சத்ருக்களை அழிப்பவரான சக அவர் சபரியை அபியகச்சத் போய்க் கண்டார். தசரதாத்மஜः தசரத புத்திரரான ராமः ஸ்ரீராமர் சபரியினால் சம்யக் யதா யோக்கியமாய் பூஜிதः பூஜிக்கப்பட்டார். மகாப்போர் வீரரான சத்ருக்களை அழிப்பவரான அவர் சபரியை போய்க் கண்டார். தசரத புத்திரரான ஸ்ரீராமர் சபரியினால் யதா யோக்கியமாய் பூஜிக்கப்பட்டார். பம்பாதீரே ஹனுமதா சங்கதோ வானரேணः ஹனுமத்வச்சனாச்சைவ சுக்ரீவேண சமாகதः. பம்பாத்தீரே பம்பா நதிக்கரையில் ஹனுமதா ஹனுமார் என்கிற வானரேண வானரரால் சங்கதः கண்டுகொள்ளப்பட்டார். சந்தோஷம். ஹனுமத் வச்சனாத் ஹனுமாருடைய வார்த்தையால் சுக்ரீவேன ஏவ சுக்ரீவரோடும் சமாகதச்ச கூட்டுறவானார். பம்பா நதிக்கரையில் ஹனுமார் என்கிற வானரரால் கண்டுகொள்ளப்பட்டார். சந்தோஷம். ஹனுமாருடைய வார்த்தையால் சுக்ரீவரோடும் கூட்டுறவானார். சுக்ரீவாய ச தத்சர்வம் ஷம்சத் ராமோ மகாபலः ஆதிதஸ்தத்யதாவ்ருத்தம் சீதாயாश्च விசேஷதः. மகாபலः மகாபலசாலியான ராமः ஸ்ரீராமர் ஆதிதச்ச ஆதி முதலாய் தத் அந்த யதாவிருத்தம் நடந்த சமாச்சாரம் சர்வம் எல்லாவற்றையும் விசேஷதः முக்கியமாய் சீதாயாக சீதையினுடைய தச்ச அதையும் சுக்ரீவாய சுக்ரீவருக்கு ஷம்சத் சொன்னார். மகாபலசாலியான ஸ்ரீராமர் ஆதி முதலாய் அந்த நடந்த சமாச்சாரம் எல்லாவற்றையும் முக்கியமாய் சீதையனுடைய அதையும் சுக்ரீவருக்கு சொன்னார். சுக்ரீவச்சாபி தத்சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரः சகார சக்கியம் ராமேண பிரீத்தச்சைவாக்னி சாக்ஷிகம். சுக்ரீவः சுக்ரீவர் என்ற வானர அப்பி வானரும் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய தத் அந்த சர்வம் ச எல்லாவற்றையும் ஸ்ருத்வா கேட்டு ராமேண ஸ்ரீராமரோடு பிரீத்தச்ச திருப்தி அடைந்தவராயும் ஏவ உடனே அக்னி சாட்சிகம் அக்னி சாட்சியாய் சக்கியம் நல்ல சிநேகிதனாய் இருத்தலாகிற உடன்படிக்கையை சக்கார செய்தார். சுக்ரீவர் என்ற வானரரும் ஸ்ரீராமருடைய அந்த எல்லாவற்றையும் கேட்டு ஸ்ரீராமரோடு திருப்தி அடைந்தவராயும் உடனே அக்னி சாட்சியாய் நல்ல சிநேகிதனாய் இருத்தலாகிற உடன்படிக்கையை செய்தார். ததோ வானர ராஜேன வைராணோ கதனம் பிரதி ராமாய வேதிதம் சர்வம் பிரணயா துக்கிதேன துக்கமடைந்திருக்கிற வானரராஜேன வானரராஜனாலே ததஹ அதின்மேல் வைராணு கதனம் துவேஷத்துக்கு அனுகூலமான வார்த்தையை பிரதி குறித்து சர்வம் ச சமஸ்தமம் ராமாய ஸ்ரீராமருக்கு பிரணயாத் எதையும் ஒழிக்காமல் ஆவேதித்தம் சொல்லப்பட்டு துக்கமடைந்திருக்கிற வானர ராஜனாலே அதின்மேல்
துவேஷத்திற்கு அனுகூலமான வார்த்தையை குறித்து சமஸ்தமும் ஸ்ரீராமருக்கு எதையும் ஒழிக்காமல் சொல்லப்பட்டது. பிரதிஜ்ஞாத்தம் ச ராமேன ததா வாலி வதம் பிரதி வாலினஷ்ச வலம் தத்ர கதயாமாச வானரஹ. தத்ர அந்த சந்தர்ப்பத்தில் வானரர் வாலினஹ வாலியினுடைய பலம் ச வல்லமையையும் கதயாமாச விவரித்து சொன்னார். ததா அப்போது ராமேன ஸ்ரீராமரால் வாலிவதம் வாலியை கொல்லுவதை பிரதீச்ச பற்றியும் பிரதிஜ்ஞாத்தம் பிரதிஜை செய்யப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் வானரர் வாலியினுடைய வல்லமையையும் விவரித்து சொன்னார். அப்போது ஸ்ரீராமரால் வாலியை கொல்லுவதை பற்றியும் பிரதிஜை செய்யப்பட்டது. சுக்ரீவ சங்கிதச்சாசேன் நித்யம் வீர்யேன ராகவே. சுக்ரீவர் ராகவே ஸ்ரீராகவரிடத்தில் வீரியேன வீரிய விஷயத்தில் நித்தியம் ச சாதாரணமாய் உண்டாகக்கூடியபடி சங்கிதக சந்தேகம் அடைந்தவராக ஆசீத் இருந்தார். சுக்ரீவர் ஸ்ரீராகவரிடத்தில் வீரிய விஷயத்தில் சாதாரணமாய் உண்டாகக்கூடியபடி சந்தேகம் அடைந்தவராக இருந்தார். ராகவ பிரத்யயார்த்தம் தோ துந்துபே காயமுத்தமம் தர்ஷயாமாச சுக்ரீவோ மகாபர்வத சந்நிபம். சுக்ரீவர் தோ இந்த ஸ்திதியில் ராகவ பிரத்யயார்த்தம் ராகவரிடம் நம்பிக்கையை உண்டாகும் பொருட்டு துந்துபி என்ற அசுரனுடைய மகாபர்வத்த சந்நிபம் பெருமலைக்கு நிகரானதை உத்தமம் மகாபெரிய காயம் தசையில்லாத சரீரத்தை தர்ஷயாமாச சுட்டிக்காட்டினார். சுக்ரீவர் இந்த ஸ்திதியில் ராகவரிடம் நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு துந்துபி என்ற அசுரனுடைய பெருமலைக்கு நிகரான மகாபெரிய தசையில்லாத சரீரத்தை சுட்டிக்காட்டினார். உத்ஸ்மயித்வா மகாபாஹுஹோ ப்ரேக்ஷ்ய சாஸ்தி மகாபலஹ பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம். மகாபலஹா பிரசித்தி பெற்ற போர் வீரரான மகாபாஹு ச அதின்மேல் அஸ்தி எலும்புக்கூட்டை பிரேக்ஷ்ய கவனமாய் பார்த்து ஸ்மயித்வா பரிகாசமாய் நகைத்து பாதாங்குஷ்டேன காலின் கட்டை விரலினால் சம்பூர்ணம் பூர்ணமான தசயோஜனம் 10 யோஜனை உத் லக்ஷ்யமின்றி சிக்ஷேப்ப தூக்கிக் கடாசினார். பிரசித்தி பெற்ற போர் வீரரான மகாபாஹோ அதின்மேல் எலும்புக்கூட்டை கவனமாய் பார்த்து பரிகாசமாய் நகைத்து காலின் கட்டை விரலினால் பூர்ணமான 10 யோஜனை லக்ஷ்யமின்றி தூக்கிக் கடாசினார். பிபேத ச புனஸ்ஸாலான் சப்தைக்கேன மகேஷுணா கிரிம் ரசாதலம் சைவ ஜனயன் பிரத்யயம் ததா. புனः மேலும் 7 சாலாஞ்ச மராமரங்களையும் கிரிம் ச பர்வதத்தையும் ரசாத்தலம் ஏவ கீழ் உலகத்தையும் பிரத்யயம் நம்பிக்கையை ஜனயன் உண்டு பண்ணுகிறவராய் ஏக்கேன ஒரு மகேஷுணா பெரிய பாணத்தால் ததா அப்பொழுது பிபேத பிளந்தார். மேலும் 7 மராமரங்களையும் பர்வதத்தையும் கீழ் உலகத்தையும் நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறவராய் ஒரு பெரிய பாணத்தால் அப்பொழுது பிளந்தார். தத பிரீத்த மனாஸ்தேன விஸ்வஸ்த ச மகாகபிஹி கிஷ்கிந்தாம் ராமசஹிதோ ஜகாம ச குஹாம் ததா. ததஹ அது முதல் தேன அதினாலே விஸ்வஸ்தः நம்பிக்கை அடைந்த பிரீத்தமனாக சந்துஷ்ட மனமுடையவரான மகாகபிஹி பெரிய வானரரான சக அவர்
ராமசகிதः ராமரோடு கூடினவராக ததா அப்பொழுது கிஷ்கிந்தாம் கிஷ்கிந்தை என்கிற குஹாம் குகைக்கு மறுபடி ஜஹாம சென்றார். அது முதல் அதனாலே நம்பிக்கை அடைந்த சந்துஷ்ட மனமுடையவரான பெரிய வானரரான அவர் ராமரோடு கூடினவராக அப்பொழுது கிஷ்கிந்தை என்கிற குகைக்கு மறுபடி சென்றார். ततो गर्जद्धरिवरः सुग्रीवो हेम पिङ्गलः तेन नादेन महता निर्जगाम हरीश्वरः. ततः அங்கிருந்து ஹரிவரः வானர சிரேஷ்டரான ஹேம பிங்களः ஸ்வர்ணம் போல் மஞ்சள் வர்ணரான சுக்ரீவः சுக்ரீவர் அகர்ஜத் கர்ஜித்தார் மகதா பெரிய தேன அந்த நாதேன துவனியால் ஹரீஸ்வரः வானரர்களின் ஈசன் பாலி நிர்ஜகாம வெளிக்கிளம்பினான். அங்கிருந்து வானர சிரேஷ்டரான ஸ்வர்ணம் போல் மஞ்சள் வர்ணரான சுக்ரீவர் கர்ஜித்தார். பெரிய அந்த துவனியால் வானரர்களின் ஈசன் வாலி வெளிக்கிளம்பினான். அனோமான்ய ததா தாராம் சுக்ரீவேண சமாகதः நிஜகானச்ச தத்ரைனம் ஷரேணைக்கேன ராகவः. ததா அப்பொழுது தாராம் தாரையை அனுமான்ய சம்மதிக்கச் செய்து சுக்ரீவேண சுக்ரீவரோடு சமாகதः கை கலந்தான். ராகவः ஸ்ரீராகவர் தத்ர அவ்விடத்தில் ஏனம் இவனை ஏக்கேன ஒரு ஷரேணச்ச பாணத்தாலேயே நிஜகான கொன்றார். அப்பொழுது தாரையை சம்மதிக்கச் செய்து சுக்ரீவரோடு கை கலந்தான். ஸ்ரீராகவர் அவ்விடத்தில் இவனை ஒரு பாணத்தாலேயே கொன்றார். தத சுக்ரீவ வச்சனாத்த்வா வாலேன மாஹவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயத். ராகவः ஸ்ரீராகவர் சுக்ரீவ வச்சனாத் சுக்ரீவர் வார்த்தையால் வாலினம் வாலியை ஆகவே யுத்தத்தில் ஹத்வா கொன்று ததः அப்பால் தத் ராஜ்யே அவன் ராஜ்யத்தில் சுக்ரீவம் ஏவ சுக்ரீவரையே பிரத்யபாதயத் ஸ்தாபித்தார். ஸ்ரீராகவர் சுக்ரீவர் வார்த்தையால் வாலியை யுத்தத்தில் கொன்று அப்பால் அவன் ராஜ்யத்தில் சுக்ரீவரையே ஸ்தாபித்தார். சச்ச சர்வான் சமானீய வானரான் வானரர்ஷபः திஷ பிரஸ்தாபயாமாச தித்ருக்ஷோர்ஜனகாத்மஜாம். வானரர்ஷபः வானர சிரேஷ்டரான சச்ச அவரும் ஜனகாத்மஜாம் ஜனகரின் புத்திரியை தித்ருக்ஷுஹோ பார்க்க இச்சையுடையவராய் சர்வான் எல்லா வானரான் வானரர்களை சமானிய அழைத்து திஷக திசைகளை குறித்து பிரஸ்தாபயாமாச அனுப்பினார். வானர சிரேஷ்டரான அவரும் ஜனகரின் புத்திரியை பார்க்க இச்சையுடையவராய் எல்லா வானரர்களை அழைத்து திசைகளை குறித்து அனுப்பினார். ததா கிருத்ரஸ்ய வச்சனாத் सम्पातेर्हनुमान् बले शतयोजन विस्तीर्णं पुप्लुवे लवणार्णवम्. ततः அதின்மேல் பலி பலவானான ஹனுமான் ஹனுமார் கிருத்ரஸ்ய கழுகான சம்பாத்தேஹே சம்பாத்தியினுடைய வச்சனாத் வார்த்தையால் சதயோஜன விஸ்தீர்ணம் 100 யோஜனை விஸ்தாரமான லவணார்ணவம் சமுத்திரத்தை புப்ளுவே தாண்டினார். அதின்மேல் பலவானான ஹனுமார் கழுகான சம்பாதியினுடைய வார்த்தையால் 100 யோஜனை விஸ்தாரமான சமுத்திரத்தை தாண்டினார். தத்ர லங்காம் சமாசாத்ய புரீம் ராவண பாலிதாம் ददर्श सीतां ध्यायन्तीं अशोकवनिकां गताम्. ராவண பாலிதாம் ராவணனால் அரசாளப்பட்ட லங்காம் லங்க என்கிற புரீம் பட்டணத்தை சமாசாத்திய அடைந்து தத்ர அங்கு அசோகவனிகாம் அசோகவனத்தை கதாம் அடைந்திருக்கிற
தியாயந்தீம் தியானித்து கொண்டிருக்கிற சீதாம் சீதையை ததர்ஷ கண்டார். ராவணனால் அரசாளப்பட்ட லங்கை என்கிற பட்டணத்தை அடைந்து அங்கு அசோகவனத்தை அடைந்திருக்கிற தியானித்து கொண்டிருக்கிற சீதையை கண்டார். நிவேதயித்வாபிஜ்ஞானம் பிரவருத்திம் ச நிவேத்ய ச சமாஸ்வாஸ்ய ச வைதிஹீம் வர்தயாமாஸ தோரணம். அபிஜானம் அடையாளத்தை நிவேதயித்வாச்ச தெரியப்படுத்தியும் பிரவருத்திம் முயற்சியை நிவேத்யச்ச தெரிவித்தும் வைதேகிம் விதேக தேசத்தரசர் பெண்ணை சமாஸ்வாஸ்யச்ச தைரியப்படுத்தியும் தோரணம் வெளிவாயிலை மர்தயாமாச சிதைத்தார். அடையாளத்தை தெரியப்படுத்தியும் முயற்சியை தெரிவித்தும் விதேக தேசத்தரசர் பெண்ணை தைரியப்படுத்தியும் வெளிவாயிலை சிதைத்தார். பஞ்சசேனாக்ரகான் ஹத்வா சப்தமந்த்ரே சுதானப்பே சோரமக்ஷம் ச நிஷ்பிஷ்ய கிரஹணம் சமோபாகமாத். பஞ்ச 5 சேனாக்ரகான் சேனாதிபதிகளையும் சப்த 7 மந்திரி சுத்தான் அப்பி மந்திரி புத்திரர்களையும் ஹத்வா வதைத்து சூரம் சூரனான அக்ஷம் ச அக்ஷனையும் நிஷ்பிஷ்ய பொடிப்படுத்தி கிரகணம் பிடிபடுவதை சமுபாகமத் அடைந்தார். 5 சேனாதிபதிகளையும் 7 மந்திரி புத்திரர்களையும் வதைத்து சூரனான அக்ஷனையும் பொடிப்படுத்தி பிடிபடுவதை அடைந்தார். அஸ்த்ரோணான் முக்தமாத்மானம் ஞாத்வா பைத்தாமஹாத்வராத் மர்ஷயன் ராக்ஷசான் வீரோ யந்த்ரிணஸ்தான்யத்ருச்சய. ததோ தக்த்வா புரிம் லங்காம் ருதே சீதாம் ச மைதிலீம் ராமாய பிரியமாக்யாத்தும் புனராயான் மகாகபிஹி. வீரஹ சூரரான மகாகபிஹி பெரிய வானரர் பைத்தாமஹாத் பிரம்மதேவரின் வரத்தால் ஆத்மானம் தன்னை யத்ருச்சயா பிரயத்தனமின்றி அஸ்திரேன அஸ்திரத்தினால் உன்முக்தம் விடுபட்டதாக ஞாத்வா அறிந்து யந்திரினக கயிற்றை கட்டியவர்களான தான் அந்த ராட்சசர்களை மர்ஷயன் க்ஷமித்து கொண்டு மித்திலை தேசத்தரசர் மகளான சீதையை ருத்தே தவிர லங்காம் லங்கை என்ற புரீம் பட்டணத்தை தக்த்வா தீயிட்டு கொளுத்தி ச உடனே ததஹ அவ்விடத்திலிருந்து ராமாய ஸ்ரீராமருக்கு பிரியத்தை ஆக்கியாத்தும் சொல்வதற்காக புனக திரும்பி ஆயாத் வந்தார். சூரரான பெரிய வானரர் பிரம்மதேவரின் வரத்தால் தன்னை பிரயத்தனமின்றி அஸ்திரத்தினால் விடுபட்டதாக அறிந்து கயிற்றை கட்டியவர்களான அந்த ராட்சசர்களை க்ஷமித்து கொண்டு மிலை தேசத்தரசர் மகளான சீதையை தவிர லங்கை என்ற பட்டணத்தை தீயிட்டு கொளுத்தி உடனே அவ்விடத்திலிருந்து ஸ்ரீராமருக்கு பிரியத்தை சொல்வதற்காக திரும்பி வந்தார். சோபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதக்ஷிணம் ன்யவேதயத் அமேயாத்மா திருஷ்டாசீத்தேதி தத்வதः. அமேயாத்மா அளவில்லாத புத்தியை உடையவரான சக அவர் மகாத்மானம் மகாத்மாவான ராமம் ஸ்ரீராமரை அபிகம்ய அடைந்து பிரதக்ஷிணத்தை கிருத்வா செய்து திருஷ்டா காணப்பட்டாள் சீதை இதி என்று தத்வதः நடந்தவாறு ன்யவேதயத் தெரிவித்தார். அளவில்லாத புத்தியை உடையவரான அவர் மகாத்மாவான ஸ்ரீராமரை அடைந்து பிரதக்ஷிணத்தை செய்து காணப்பட்டாள் சீதை என்று நடந்தவாறு தெரிவித்தார். ततः सुग्रीवसहितो गत्वा तीरं महोदधेः समुद्रं क्षोभयामास शरैरादित्यसन्निभैः
ததஹ அதின்மேல் சுக்ரீவசகிதः சுக்ரீவரோடு கூடினவராய் மகோததேஹ் சமுத்திரத்தினுடைய தீரம் கரையை கத்வா அடைந்து ஆதித்ய சந்நிபைஹ் சூரியனுக்கு நிகரான ஷரைஹி பாணங்களால் சமுத்திரத்தை க்ஷோபயாமாச கலக்கினார். அதின்மேல் சுக்ரீவரோடு கூடினவராய் சமுத்திரத்தினுடைய கரையை அடைந்து சூரியனுக்கு நிகரான பாணங்களால் சமுத்திரத்தை கலக்கினார். தர்ஷயாமாச சாத்மானம் சமுத்திர சரீதாம் பதிஹி சமுத்திரவச்சனாச்சைவ நலம் சேத்துமக்காரயத். சரிதாம் நதிகளுக்கு பதிஹி பதியான சமுத்திரச்ச சமுத்திரராஜனும் ஆத்மானம் நிஜரூபத்தை தர்ஷயாமாச தோற்றுவித்தான். சமுத்திரவச்சனாத் ஏவ சமுத்திரராஜன் வார்த்தையாலேயே நலம் நலனை கொண்டு சேத்தும் ச அணையையும் அக்காரயத் அமையச் செய்தார். நதிகளுக்கு பதியான சமுத்திரராஜனும் நிஜரூபத்தை தோற்றுவித்தான். சமுத்திரராஜன் வார்த்தையாலேயே நலனை கொண்டு அணையையும் அமையச் செய்தார். தேன கத்வா புரீம் லங்காம் ஹத்வா ராவண மாஹவே ராம சீதாமனுப்ராப்ய பராம் வ்ரீடாமுபாகமாத். ராமஹ ஸ்ரீராமர் தேன அதின் வழியாய் லங்காம் லங்கை என்ற புரியை கத்வா அடைந்து ஆகவே யுத்தத்தில் ராவணனை ஹத்வா வதை செய்து சீதாம் சீதையை பிராப்பிய அடைந்து அணு பிறகு பராம் தனக்கு உள்ளபடி இல்லாத விரீடாம் லஜ்ஜையை உபாகமத் அடைந்தார். ஸ்ரீராமர் அதின் வழியாய் லங்கை என்ற புரியை அடைந்து யுத்தத்தில் ராவணனை வதை செய்து சீதையை அடைந்து பிறகு தனக்கு உள்ளபடி இல்லாத லஜ்ஜையை அடைந்தார். தாமுவாச்ச ததோ ராமः பருஷம் ஜன சம்சதி அம்ருஷ்யமாணா சா சீதா விவேஷ ஜ்வலனம் சதி. ததஹ அதினாலே தாம் அவளை பார்த்து ஜன சம்சதி ஜனசபையில் பருஷம் கொடுமையான வார்த்தையை ராமஹ ஸ்ரீராமர் உவாச்ச சொன்னார். சதி பத்திவிரத்தையான சா அந்த சீதை அம்ருஷ்யமானா சகிக்காதவளாய் ஜுவலனம் அக்னியில் விவேஷ பிரவேசித்தாள். அதனாலே அவளை பார்த்து ஜனசபையில் கொடுமையான வார்த்தையை ஸ்ரீராமர் சொன்னார். பத்திவிரத்தையான அந்த சீதை சகிக்காதவளாய் அக்னியில் பிரவேசித்தாள். ததாக்னி வச்சனாத் சீதாம் ஞாத்வா விகத கல்மஷாம் பபோ ராம சம்பிரஹ்ருஷ்டः பூஜித சர்வ தெய்வதைः. ததஹ அதிலிருந்து அக்னி வச்சனாத் அக்னியின் வார்த்தையால் சீதையை விகத கல்மஷம் அற்றவளாக ஞாத்வா அறிந்து ராமஹ ஸ்ரீராமர் சம்பிரஹ்ருஷ்டः மிக களிப்புற்றவராய் பபோ விளங்கினார். சர்வ தெய்வதைஹி சமஸ்த தேவதைகளால் பூஜிதः பூஜிக்கப்பட்டார். அதிலிருந்து அக்னியின் வார்த்தையால் சீதையை கல்மஷம் அற்றவளாக அறிந்து ஸ்ரீராமர் மிக களிப்புற்றவராய் விளங்கினார். சமஸ்த தேவதைகளால் பூஜிக்கப்பட்டார். கர்மணா தேன மகதா த்ரைலோக்கியம் சச்சராச்சரம் சதேவர்ஷி கணம் துஷ்டம் ரகவஸ்ய மகாத்மாவான ராகவஸ்ய ஸ்ரீராகவருடைய தேன அந்த மகதா பெரிய கர்மணா காரியத்தாலே சச்சராச்சரம் அசைபொருள் அசையாப்பொருள் இவைகளோடு கூடின சதேவர்ஷிகணம் தேவர்ஷி கணங்களுடன் கூடின திரைலோக்கியம் மூவுலகும் துஷ்டம் சந்தோஷமடைந்தது. மகாத்மாவான ஸ்ரீராகவருடைய அந்த பெரிய காரியத்தாலே அசைபொருள் அசையாப்பொருள் இவைகளோடு கூடின தேவர்ஷி கணங்களுடன் கூடின மூவுலகும் சந்தோஷமடைந்தது. அபேஷிச்ய ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம்
கிருத்தகிருத்யஸ்ததா ராமோ விஜ்வர பிரமோமோதः. ததா அப்பொழுது ராமஹ ஸ்ரீராமர் விபீஷணம் ச விபீஷணரையே லங்காயாம் லங்கையில் ராட்சசேந்திரம் ராட்சச மன்னராக அபிஷிச்ச பட்டாபிஷேகம் செய்து கிருத்தகிருத்யக எடுத்த காரியத்தை முற்றும் முடித்தவராய் விஜ்வரக கவலை நீங்கியவராய் பிரமுமோத சந்தோஷித்தார். ஹ ஆச்சரியம். அப்பொழுது ஸ்ரீராமர் விபீஷணரையே லங்கையில் ராட்சச மன்னராக பட்டாபிஷேகம் செய்து எடுத்த காரியத்தை முற்றும் முடித்தவராய் கவலை நீங்கியவராய் சந்தோஷித்தார். ஆச்சரியம். தேவதாभ्यो वरं प्राप्य समुत्थाप्य च वानरान् अयोध्यां प्रस्थितो रामः पुष्पकेन सुहृद्वतः. ராமஹ ஸ்ரீராமர் தேவதாபியக தேவர்களிடமிருந்து வரம் வரத்தை பிராப்பிய பெற்றுக்கொண்டதால் வானரர்களை ச முழுவதும் சமுத்தாப்பிய எழுப்பி சுஹ்ருத் விரதக சுஹ்ருத்துக்களால் சூழப்பட்டவராய் புஷ்பகேன புஷ்பக விமானத்தை கொண்டு அயோத்தியைக்கு பிரஸ்திதக புறப்பட்டார். ஸ்ரீராமர் தேவர்களிடமிருந்து வரத்தை பெற்றுக்கொண்டதால் வானரர்களை முழுவதும் எழுப்பி சுஹ்ருத்துக்களால் சூழப்பட்டவராய் புஷ்பக விமானத்தை கொண்டு அயோத்தியைக்கு புறப்பட்டார். பரத்வாஜாஶ்ரமம் கத்வா ராமः சத்ய பராக்கிரமः பரதஸ்யாந்திகம் ராமோ அனோமந்தம் வியசர்ஜயத். சத்திய பராக்கிரமः நிஜமான பராக்கிரமம் உடையவரான ராமஹ ஸ்ரீராமர் பரத்வாஜாஶ்ரமம் பரத்வாஜ ஆசிரமத்தை கத்வா அடைந்து பரதஸ்ய பரதருடைய அந்திகம் சமீபத்திற்கு ஹனுமந்தம் ஹனுமாரை ராமஹ ஸ்ரீராமர் வியசர்ஜயத் அனுப்பினார். நிஜமான பராக்கிரமம் உடையவரான ஸ்ரீராமர் பரத்வாஜ ஆசிரமத்தை அடைந்து பரதருடைய சமீபத்திற்கு ஹனுமாரை ஸ்ரீராமர் அனுப்பினார். புனராக்யாயிகாம் ஜல்பன் சுக்ரீவ சஹிதஸ்ததா புஷ்பகம் தத் சமாருஹ்ய நந்தி கிராமம் யயௌ ததா. ததா அக்காலத்தில் சுக்ரீவ சகிதா சுக்ரீவருடன் கூடினவராய் தத் அந்த புஷ்பகத்தில் சமாருஹ்ய ஏறி ததா அப்பொழுது ஆக்யாயிகாம் பூர்வ விருத்தாந்தத்தை புனக மறுபடியும் ஜல்பன் சொல்லிக்கொண்டு நந்தி கிராமத்தை யயௌ அடைந்தார். அக்காலத்தில் சுக்ரீவருடன் கூடினவராய் அந்த புஷ்பகத்தில் ஏறி அப்பொழுது பூர்வ விருத்தாந்தத்தை மறுபடியும் சொல்லிக்கொண்டு நந்தி கிராமத்தை அடைந்தார். நந்தி கிராமே ஜட்டாம் ஹித்வா ப்ராத்ருபே சஹிதோ நகः ராமः சீதாமனுப்ராப்ய ராஜ்யம் புனரவாப்தவான். அனகः பாப்பரஹிதரான ராமஹ ஸ்ரீராமர் பிராத்ருபிஹி பிராத்தாக்களோடு சகிதா கூடினவராய் நந்தி கிராமத்தில் ஜட்டாம் ஜட்டையை ஹித்வா களைந்து சீதையை அனுப்பிராப்பிய கூட வைத்துக்கொண்டு ராஜ்ய பரிபாலனத்தை புனக மறுபடி அவாப்தவான் கை கொண்டார். பாப்பரஹிதரான ஸ்ரீராமர் பிராத்தாக்களோடு கூடினவராய் நந்தி கிராமத்தில் ஜட்டையை களைந்து சீதையை கூட வைத்துக்கொண்டு ராஜ்ய பரிபாலனத்தை மறுபடி கை கொண்டார். பிரஹ்ருஷ்ட முதிதோ லோகஸ்துஷ்ட புஷ்ட சுதார்மிகः நிராமயோ ஹ்யரோகಶ್ಚ துர்பிக்ஷ பயவர்ஜிதः. லோகः ஜனமானது பிரஹ்ருஷ்ட முதிதः மயிர்குச்சடைந்து கழித்ததாக ஆனது, துஷ்டக சந்தோஷித்ததாக ஆனது, புஷ்டக போஷிக்கப்பட்டதாக ஆனது, சுதார்மிக நல்ல தர்மங்களை உடையதாக ஆனது, நிராமய சரீர பீடை அற்றதாக ஆனது, அரோக மனோவியாதி அற்றதாக ஆனது, துர்பிக்ஷ பய வர்ஜித ச க்ஷாம பயம் இல்லாததாகவும் ஆனது. ஹி நிச்சயம்
ஜனமானது மயிர்கூச்சடைந்து கழித்ததாக ஆனது, சந்தோஷித்ததாக ஆனது, போஷிக்கப்பட்டதாக ஆனது, நல்ல தர்மங்களை உடையதாக ஆனது, சரீர பீடை அற்றதாக ஆனது, மனோவியாதி அற்றதாக ஆனது, க்ஷாம பயம் இல்லாததாகவும் ஆனது நிச்சயம். ந புத்திர மரணம் கிஞ்சித் த்ரக்ஷ்யந்தி புருஷா க்வசித் நார்யஸ்ச விதவா நித்யம் பவிஷ்யந்தி பதிவ்ரதாः. புருஷாக புருஷர்கள், க்வசித் ஓரிடத்திலும், கிஞ்சித் கொஞ்சமும், புத்திர மரணத்தை திரக்ஷ்யந்தி ந காணமாட்டார்கள், நார்யச்ச ஸ்திரீகளும், அவிதவாக விதவைகள் ஆகாதவர்களாக, நித்தியம் எப்பொழுதும், பதிவ்ரதாக பதிவ்ரதைகளாக, பவிஷ்யந்தி இருப்பார்கள். புருஷர்கள் ஓரிடத்திலும் கொஞ்சமும் புத்திர மரணத்தை காணமாட்டார்கள், ஸ்திரீகளும் விதவைகள் ஆகாதவர்களாக எப்பொழுதும் பதிவ்ரதைகளாக இருப்பார்கள். நச்சாக்னிஜம் பயம் கிஞ்சின்னாப்சோ மஜ்ஜந்தி ஜந்தவஹ நவாத்தஜம் பயம் கிஞ்சின்னாப்பி ஜ்வர கிருதம் ததா. அக்னிஜம் அக்னியால் உண்டாகிற பயம் கிஞ்சித் கொஞ்சமும், ந இல்லை, ச மேலும், ஜந்தவஹா ஜந்துக்கள், அப்சு ஜலங்களில், மஜ்ஜந்தின முழுகி மரணம் அடைகிறதில்லை, வாத்தஜம் வாயுவினால் உண்டான பயம் கிஞ்சித் அப்பி கொஞ்சமும், ந இல்லை, ததா அப்படியே, ஜ்வரக்கிருத்தம்ன ஜ்வரத்தால் உண்டானது இல்லை, அக்னியால் உண்டாகின்ற பயம் கொஞ்சமும் இல்லை, மேலும் ஜந்துக்கள் ஜலங்களில் மூழ்கி மரணம் அடைகிறது இல்லை, வாயுவினால் உண்டான பயம் கொஞ்சமும் இல்லை, அப்படியே ஜ்வரத்தால் உண்டானதும் இல்லை. நச்சாப்பேக்ஷுத்பயம் தத்ர ந தஸ்கர பயம் ததா. தத்ர அங்கு க்ஷுத்பயம் அப்பி பசியால் உண்டாகிற பயமும், ந இல்லை, ததா அப்படியே, தஸ்கர பயம் ச திருடர்களுடைய பயமும், ந இல்லை, அங்கு பசியால் உண்டாகிற பயமும் இல்லை, அப்படியே திருடர்களுடைய பயமும் இல்லை. நகராணி ச ராஷ்டிராணி தனதான்யயுதானி ச நித்யம் பிரமோதிதா சர்வே யதா கிருத யுகே ததா. நகராணி ச பட்டணங்களும், ராஷ்டிராணி ச தேசங்களும், தனதான்யயுதானி தன தானியங்களோடு கூடினவைகளாக ஆயின, கிருத்தயுகே கிருத்தயுகத்தில், யதா எப்படியோ, ததா அப்படியே, சர்வே எல்லோரும், நித்தியம் எப்பொழுதும், பிரமுதிதாக சந்தோஷம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். பட்டணங்களும் தேசங்களும் தனதானியங்களோடு கூடினவைகளாக ஆயின, கிருத்தயுகத்தில் எப்படியோ அப்படியே எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். அஸ்வமேத சதைரிஷ்ட்வா ததா பஹோ சுவர்ணகைः கவாம் கோட்யயுதம் தத்வா பிரஹ்மலோகம் பிரயாஸ்யதி. அசங்கியேயம் தனம் தத்வா பிராமணேபியோ மகாயசாः. அஸ்வமேத சதைஹி அநேக நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகங்களாலே, ததா அப்படியே, பகு சுவர்ணகைஹி வெகு திரவியங்களால் ஆன யாக விசேஷங்களால், இஷ்ட்வா யாகங்களை செய்து, கவாம் பசுக்களுடைய, கோட்டியயுதம் அநேக கோட்டிகளை, தத்வா கொடுத்து, அசங்கியம் கணக்கில்லாத தனம் பொருளை, பிராமணேபியக பிராமணர்களுக்கு, தத்வா கொடுத்து, மகாயசாக மகா கீர்த்தியை உடையவராய், பிரஹ்மலோக்கம் பிரஹ்மலோக்கத்தை, பிரயாஸ்யதி அடையப் போகிறார். அநேக நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகங்களாலே, அப்படியே வெகு திரவியங்களான யாக விசேஷங்களால் யாகங்களை செய்து, பசுக்களுடைய அநேக கோடிகளை கொடுத்து, கணக்கில்லாத பொருளை பிராமணர்களுக்கு கொடுத்து, மகா கீர்த்தியை உடையவராய் பிரம்மலோக்கத்தை அடையப் போகிறார். ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி ராகவः
चातुर्वर्ण्यं च लोकेऽस्मिन् स्वे स्वे धर्मे नियोक्ष्यति. ராகவः ஸ்ரீராகவர் ராஜவம்சான் ராஜவம்சங்களே சதகுணான் 100 மடங்கு ஸ்தாபயிஷ்யதி நிலைநிறுத்தப் போகிறார். அஸ்மின் இந்த லோக்கே உலகத்தில் சாத்துர்வர்ணியம் ச 4 வர்ணத்தையும் ஸ்வே ஸ்வே அவரவர் தர்மே தர்மத்தில் நியோக்ஷ்யதி நடப்பிக்கப் போகிறார். ஸ்ரீராகவர் ராஜவம்சங்களை 100 மடங்கு நிலைநிறுத்தப் போகிறார். இந்த உலகத்தில் 4 வர்ணத்தையும் அவரவர் தர்மத்தில் நடப்பிக்கப் போகிறார். दशवर्ष सहस्राणि दशवर्ष शतानि च रामो राज्यम् उपासित्वा ब्रह्मलोकं प्रयास्यति. ராமः ஸ்ரீராமர் தசவர்ஷ சஹசிராணி 10000 வருஷங்கள் ச இன்னும் தசவர்ஷ சதானி 1000 வருஷங்கள் ராஜ்யம் ராஜ்யத்தை உபாசித்வா ஆண்டு பிரம்மலோக்கம் பிரம்மலோகத்தை பிரயாஸ்யதி அடையப் போகிறார். ஸ்ரீராமர் 10000 வருஷங்கள் இன்னும் 1000 வருஷங்கள் ராஜ்யத்தை ஆண்டு பிரம்மலோகத்தை அடையப் போகிறார். இதம் பவித்ரம் பாப்பக்னம் புண்ணியம் வேதைஷ்ச சம்மிதம் எப்பட்டேத் ராமச்சரிதம் சர்வ பாப்பை பிரமுச்யதே. பவித்ரம் பரிசுத்தமான பாப்பக்னம் பாப்பத்தை ஹரிக்கிற புண்ணியம் புண்ணியத்தை அளிப்பதான ச மேலும் வேதைஹி வேதங்களோடு சம்மிதம் ஒப்பான இதம் இந்த ராமச்சரித்தம் ஸ்ரீராமருடைய கதையை யஹ எவன் பட்டேத் படிக்கிறானோ அவன் சர்வ பாப்பைஹி எல்லா பாப்பங்களாலும் பிரமுச்யத்தே விடப்படுகிறான். பரிசுத்தமான பாப்பத்தை ஹரிக்கிற புண்ணியத்தை அளிப்பதான மேலும் வேதங்களோடு ஒப்பான இந்த ஸ்ரீராமருடைய கதையை எவன் படிக்கிறானோ அவன் எல்லா பாபங்களாலும் விடப்படுகிறான். ஏத்ததாக்கியானமாயுஷ்யம் பఠன் ராமாயணம் நரஹ சபுத்திர பௌத்திர சகணஹ பிரேத்ய ஸ்வர்கே மஹீயதே. ஆயுஷ்யம் ஆயுளை கொடுக்கவல்ல ஏத்தத் இந்த ராமாயணம் ராமாயணம் என்கிற ஆக்கியானம் சரித்திரத்தை பఠன் படிக்கிற நரகா மனிதன் சபுத்திர பௌத்திரக பிள்ளை பேரன்களோடு கூடினவனாய் சகணகா பரிஜனங்களுடன் கூடினவனாய் பிரீத்திய சரீரத்தை விட்டு ஸ்வர்கே ஸ்வர்க்கத்தில் மஹீயத்தே பூஜிக்கப்படுகிறான். ஆயுளை கொடுக்கவல்ல இந்த ராமாயணம் என்கிற சரித்திரத்தை படிக்கிற மனிதன் பிள்ளை பேரன்களோடு கூடினவனாய் பரிஜனங்களுடன் கூடினவனாய் சரீரத்தை விட்டு சொர்க்கத்தில் பூஜிக்கப்படுகிறான். பఠன் த்விஜோ வாக்ருஷபத்வமீத்யாத் ஸ்யாத் க்ஷத்ரியோ பூமே மதித்வமியாத். பఠன் த்விஜோ வாக்ருஷபத்வமீயாத் ஸ்யாத் க்ஷத்ரியோ பூமே மதித்வமியாத். வணிக்ஜனப்பன்ய ஃபலத்வமீயாத் ஜனஷ்ச சூத்ரோப்யே மகத்வமீயாத். பఠன் படிக்கிறவன் த்விஜஹ பிராமணனாக ஸ்யாத் இருந்தால் வாக்ருஷபத்வம் ஈயாத் வாக் வல்லமையை அடைவான். க்ஷத்ரியः க்ஷத்ரியன் பூமிபதித்வம் சக்கரவர்த்தி தன்மையை ஈயாத் அடைவான். வணிக்ஜனः வைஷ்யன் பன்யஃபலத்வம் ஈயாத் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவான். அப்பி மேலும் சூத்ர ஜனச்ச சூத்திரனும் மகத்துவம் பெருமையை ஈயாத் அடைவான். படிக்கிறவன் பிராமணனாக இருந்தால் வாக் வல்லமையை அடைவான். க்ஷத்ரியன் சக்கரவர்த்தி தன்மையை அடைவான். வைஷ்யன் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவான். மேலும் சூத்திரனும் பெருமையை அடைவான். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीक्ये आदिकाव्ये बालकाण्डे प्रथमः सर्गः।